ஓகே தானே உட்காண்டிங்களா? கிளச்சை மட்டும் ஃபுல்லாக பிடிங்க. ஃபுல்லாக அவ்வளோ இடிக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டிங்களா? பக்கத்தில் பிரேக் இருக்குல்ல, அதையும் பிடிங்க. வண்டியில் ஏறினாதான் ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். சரிங்களா? இன்னிலேருந்து நீங்கள் தான் வண்டி ஓட்ட போகிறீங்க, நான் ஓட்ட மாட்டேன். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், பிரேக்கையும் கம்பல்சரி பிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து வண்டியில் அந்த கீரு, அந்த 1லேருந்து 5 கீர் போடுவீங்கள்ல, அதை மட்டும் போட்டு பாருங்கள். ஓகே தானே, கிளியர் தான். வண்டி நியூட்ரா இருக்கும், நியூட்ரு தான். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? இப்போ கிளச்சை மட்டும் மெதுவாக எடுக்கணும். 1, 2, 3ல் வந்து நிறுத்திடணும். 3 தாண்டி எடுக்கக்கூடாது. சரிங்களா? கிளச்சு 1, 2, 3ல் கொண்டாந்து நிறுத்திடணும். 3யை தாண்டி எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, எடுங்க. வண்டி ஒரு உதர் பாருங்க. 3ல் கொண்டாந்து நிறுத்துங்க. ம், நிறுத்துங்க. உதறுதான். என்ன பண்ணி கேட்டிங்கன்னா பிரேக்கிலேருந்து கால் எடுங்க. நம்ம ரோடு போகுதுதான். பின்னால் வண்டி ஏற்றுதான் பார்த்துங்க. அப்படியே ரைட்டில் அந்த ரோடு லைட் அப்படியே லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. லைட்டாக எக்ஸைட் தொடுங்க. மிதிக்க வேணாம், தொடுங்க. இன்றைக்கி ரைட்டில் போட்டுருங்க. ரைட்டில் யூட்டர்ன் பண்ணணும். எக்ஸைட்னு காலை எடுத்துகிட்டு கிளச்சை மட்டும் ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். அப்படியே பிடிச்சிக்கணும். அந்த இடத்துல போய் நிறுத்தணும். பிரேக்கில் லைட்டாக பெருவரில் வச்சுட்டே வாங்க. இப்போ மிதிங்க. கிளச்சில் கால் எடுக்காதீங்க. அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி ரைட்டில் போட்டிருக்கீங்களா? ஃபுல்லாக ரைட்டில் திருப்புங்க. சரி, கிளச்சில் கால் எடுக்கல, எடுக்கல. நீங்கள் எடுக்கிறீங்க, கால் எடுக்காதீங்க. எடுத்துங்க. நம்ம இப்போ அதே மாதிரி 1, 2, 3ல் அந்த கிளச்சில் எடுத்துங்க. வண்டி உதற வரைக்கும் அதை தாண்டி எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். நான் ஹெல்ப் பண்ணுறேன், தெரியுதா? தெரியுது. இல்லைங்க, அந்த 1, 2, 3ல் நிறுத்தணும். 1, 2, 3ல் நிறுத்தணும். அதை தாண்டி எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். சும்மா சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது. சுற்றிட்டு இருந்தால் அப்படி லெஃப்ட் ரைட் போயிட்டே இருக்கும். லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ரோட்டில் போய்க்கலாம். வண்டி போகணும். அப்படி இந்த கல்லை பிடிச்சே போய்க்கலாம். வண்டி போதுங்களா? ஒரே செகண்ட் தான் டைம் தருவேன். அதுக்குள்ளே நான் சொல்கிற வேலையை டக்குன்னு செஞ்சுருங்க. சரிங்களா? எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. எடுத்து கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி 2வது கீர். எத்தனாவது கீர் போடுங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நான் மெதுவாக தான் இருக்கேன். சரி, கிளச்சில் கால் எடுங்க. ஃபுல்லாக விட்டு எக்ஸைட் மட்டும் கொடுங்க. நான் மெதுவாக தானே சொல்கிறேன். வேண்டாங்க. நீட்டாக போதுங்க. இப்போ அதே மாதிரி எக்ஸைட்னு கால் எடுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி 3வது கீர் போகும். நம்ம ரோட்டு கால் எடுத்துருங்க. டக்குன்னு எடுத்துருங்க. எக்ஸைட் மிதிக்காதீங்க. எக்ஸைட்னு காலை எடுத்து லைட்டாக பிரேக்கு கால் லைட்டாக திரும்ப தான். இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போயிடும். கிளச்சில் எடுத்துகிட்டு கால் எடுத்துருங்க.
கிளச் இந்த காலை எடுத்துருங்க. காலை கிளச்சு காலை எடுத்து பின்னால் வச்சுக்கிறது தான் சிரமப்படாது. சரி வண்டி நீட்டாக போதும். மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும், மிதிக்காதீங்க, ஸ்பீடு வேண்டியதில்லை. மிரரில் வண்டி ஏதாச்சும் வருதான்னு பார்த்துக்கணும். தள்ளி தான் அப்படி இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு அப்படியே ஓரமாகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா பிரேக்கை பிடிங்க, லைட்டாக பிரேக். இந்த கால் அந்த சைடு போகக்கூடாதுரா தம்பி, சரிங்களா? பிரேக் லைட்டாக பிடிச்சிட்டு வரீங்களா? ஓரமாக பிரேக் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, ஃபுல்லாக இப்படி தான் நிறுத்துற கான்செப்ட் இதுதான். அதாவது ஆக்சிடென்ட் எடுத்து பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே லைட்டாக வந்து கிளச்சை ஃபுல்லாக வரோம். அந்த அப்புறம் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, வண்டி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்தாங்காட்டி தான் நான் உங்களை டைமிங் எடுத்து பிடிக்க சொன்னேன். இல்லைன்னா நம்ம கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். பிரேக்கில் காலை வைக்கும்போதே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம், அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. வண்டி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுங்களா? லைட்டாக அப்படி மூவ் பண்ணி மூணாவதுல வந்து பிரேக் கால் எடுத்தீங்க, வண்டி பின்னால் போகுதில்ல, கரெக்டு தானே? ஓகே, கிளச்சிலேருந்து எப்படி கால் எடுக்கணும்? ஒரே ஒரு இது, அதாவது இப்போ நின்று இருக்கும்போது கிளச்சை பிடிச்சிட்டு இருக்கோம்னா இப்போ பிரேக்கு பிடிக்கிறதுக்கான வண்டி பின்னாடி போக ஆரம்பிச்சிடும், பிரேக் விடும்போது தான் முன்னாடி போகும். ஆமாம், பிரேக்கை பிடிக்கணும்ல, வண்டி இப்படி மேட்டில் நிற்கிது, பிரேக்கை பிடிச்சா வண்டி எங்கேயும் போகாமல் நிற்கும். அதான் கிளச்சில் இருக்கும்போது கிளச்சிலேருந்து காலை எடுக்கும்போது வண்டி முன்னால் போக ட்ரை பண்ணும், அப்போ நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்துக்கணும், வண்டி முன்னால் போயிடும். சரி, கிளச்சிலேருந்து கால் எடுங்க, கிளச்சு பிரேக்கில் இல்லை, இப்போ பிரேக்கு விட்டு அவ்வளோ. வண்டி மூவ் ஆனோடனே நம்ம ரோட்டுக்கு மூவ் ஆனோடனே ரெண்டுலேயுமே கால் எடுத்துகிட்டு எக்ஸைட் கொடுங்க, ரெண்டுலேயுமே கால் எடுத்துருங்க. இப்போ எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், செகண்ட் கியர் போடுறோம். நம்ம ரோடு தம்பி, நம்ம ரோடு போகலாம், கால் எடுத்துருங்க, அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அதே எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், மூணாவது கியர் போகிறோம். மெதுவாக போகலாம், நம்ம லெஃப்ட்லேயே போகலாம். கார் தாண்டி இப்படி லெஃப்டே வந்துடுங்க. போதும், இப்படி எக்ஸைட் மட்டும் லைட்டாக தோணும், சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெடுக்குன்னு மிதிக்கக்கூடாது, சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகாத ஸ்பீடு. பின்னால் வண்டி வருதான்னு பாருங்கள், தள்ளி தான் வரும், ஸ்ட்ரைட் ஏறி முடிஞ்ச வரைக்கும் இப்படி மெயின்டைன் பண்ணி தான் ரைட்டில் ஏறணும், டக்குன்னு ஏறக்கூடாது, சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போகுதான். இப்போ அதே மாதிரி தான், ஒரே செகண்ட் தான் எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நாலாவது கீர் போகிறோம். மூணாவதுல இருக்குது. ஆமாம், ஓகேவா? ரெண்டு நீட்டாக போதில்லைன்னா இப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். வலையை திருப்ப முடியாது. ஃபஸ்ட் எக்ஸைட்னு காலை எடுத்துருங்க, இப்படி பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. பிரேக் மிதிச்சிங்கன்னா நிற்கும், பிரேக் மிதிக்கக்கூடாது, லைட்டாக தொடரும், சரிங்களா? வண்டி இப்போ ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. கிளச்சின்னு கால் எடுக்க சொல்லலை, ரெண்டாவது கீர் போடு.
இப்போ கால் எடுத்திங்கன்னா வண்டி போகும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக கீரை ஜாஸ்தி பண்ணிகிட்டே வரணும். ஸ்பீடு டவுன் ஆக கீரையும் டவுன் பண்ணிட்டே வரணும். ஃபிஃப்த்துலேருந்து ஃபஸ்ட்டுக்கே வரலாம். ஃபஸ்ட்டு எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. திரும்பி நேராக போகலாம். எக்ஸைட் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தம்பி. எக்ஸைட் எடுத்துங்கன்னா போகலாம். ஃபஸ்ட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகாதீங்க. கூகுள் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்குள்ளே போய்கிட்டு ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்காது. நான் 3 நாளாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது ஒன்று இந்த ரோட்லேயே போங்க. இதிலே போங்க. வண்டி போதுங்களா? நீட்டாக போகுதுல்ல? எக்ஸைட் இந்த ரோட்லேயே போங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சு பிடிங்க, 3வது கீர் போகும். பட் இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போகக்கூடாதுல்ல. ஸ்லோ சரி, அப்படி இந்த ரோட்டில் போய் இந்த ரோடு பிடிச்சிட்டா இதில் போயிடணும். போதுங்களா? சேம் அதே தான். எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, 4வது கீர் போகும். லெஃப்ட் ரைட் அலாசக்கூடாது தம்பி. நீட்டாக போகுதுங்களா? சேம் அதே தான். எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 5வது கீர் போகும். இந்த மிரரில் வண்டி வருதான்னு பாருங்க. ஆட்டோ வருது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டு இண்டிகேட் லெஃப்ட் போட்டால் வெடுக்கணும் வரக்கூடாது. லைட்டாக வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நின்றுச்சுங்களா? அதுக்குள்ளே நீங்கள் கீரில் கொண்டு வந்து கீரை மாற்றணும்னா சிரமப்படாது. நீங்கள் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்குது. பட் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? போகலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இப்போ 5வது கீரில் இருக்கீங்க. 5லேருந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க. தெரிஞ்சுதான்? ஆமாம். ஓகே. போகலாம். எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல? அதை தாண்டி எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். டக்குன்னு ஒரு செகண்ட் ஆஃப் ஆக ட்ரை பண்ணி தெரிஞ்சுதான். லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். நம்ம ரோடு எக்ஸைட்னு காலை எடுத்து கிளச்சை பிடிச்சினா என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்த கீருக்கு போயிடும். இன்னும் போடுங்க. எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? போகலாம். நம்ம ரோட்டில் போகலாம். சேம் எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி என்ன எத்தனை கீர் போட்டுருக்கோம்? நம்ம ரோட்டில் போகலாங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் எத்தனை கீர் போட்டுக்கணும்? உங்கள் எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை பிடிக்கணும். தம்பி எனக்கு சாரி வேணாம், நிதானம் வேணும், அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா இன்னும் கீர் போடலை. போகலாம். இந்த ரோட்லேயே போகலாம். சரிங்களா? இதுலேயே போகலாங்க. எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 5வது கீர் போடுறோம். நம்ம ரோட்டில் இருக்கிறோம். ஆமாம். இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு ஓரமாக நிறுத்துறோம். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கிறோம், 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். நமக்கு எங்கே தேவையோ அங்கே போய் தான் மிதிக்கிறோம். ஓகே. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுறோம்.
எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல. ஃபஸ்ட்டு காலை பிரேக்லேருந்து எடுக்கக்கூடாது. சரி, இல்லை அடுத்து சொல்லுங்கள். இல்லை இப்போ ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ரிலீஸ் பண்ண கிடையாதுன்னா கிளச்சை ரிலீஸ் பண்ணணுமா பிரேக்கை ரிலீஸ் பண்ணணுமா? கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். அதுக்குள்ளே பிரேக்லேருந்து ஏன் காலை எடுக்கிறீங்க? இங்கே ரோடு ஈவனாக இருக்குது, காலை எடுக்கிறீங்க. இப்படி மேட்டில் நிற்கிறீங்க, கால் எடுப்பீங்களா? இல்லை பள்ளத்தில் நிற்பீங்க, கால் எடுக்கணுமா? எடுக்க முடியாதுல்ல. கிளச்சை ரிலீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக் இருக்குங்களா? அதாவது 3ஆவது ஸ்டேஜுக்கு வரும்போது தான் பிரேக் விட ஆரம்பிக்கும். ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபஸ்ட்டு பிரேக்கில் தான் கால் எடுக்கிறீங்க. சரி, ஓகே, போகலாம். இப்போ விட்டுருங்க. கான்செப்ட் புரியுதா? ஓகே. நம்ம ரோட்லேயே போனாங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு எக்ஸைட்டு, டக்குன்னு இப்போ எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை போட்டு செகண்ட் கியர். எத்தனை கியர் போட்டுருக்கீங்க? போகலாங்க. நெக்ஸ்ட் கியர் இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ 3ஆவது கியர் எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை போகலாம். அடுத்தது போகலாம். ஆமாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி கியர் மாற்றி ஆகணும். நான் 2 நாளைக்கு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். 3ஆவது நாளில் நீங்கள் தான் ரிப்பீட் பண்ணணும். அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ போன இடத்துக்கு பேரிகேடு வருதா? ஃபஸ்ட்டு எக்ஸைட்னு காலை எடுத்துருங்க. பிரேக்கிட்ட லைட்டாக காலை வச்சுக்கோங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. 5 கிலோ போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். தம்பி அடுத்த ஸ்டெப்புக்கு டக்குன்னு அட்வான்ஸாக போகாதீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. பிரச்சனை இல்லை. கிளச்சில் பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. இப்போ 3ஆவது கீர் போகுது. 1 இல்லை 3. போகலாம். அடுத்த கீரை போட்டு. ஆமாம், 4ஆவது கீர். நெக்ஸ்ட் கீர் போகணும். அதே தான். போகலாம். வரக்கூடிய டிவைடர் நம்ம யூட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. பிரேக்கை போட்டு பிரேக்கு கிட்ட லைட்டாக காலை வச்சுக்கோங்க. இங்கேயே வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. லைட்டாக கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. வண்டி போகுதா? நமக்கு அந்த டிவைடர்கிட்ட தான் நிறுத்தணும். அது வரையும் நீட்டாக போயிட்டே இருங்க, தப்பு இல்லை. நம்ம யூட்டர்ன் பண்ணுற மாதிரி கரெக்டாக நிறுத்திக்கோங்க. வண்டி ஃபஸ்ட்டு கீர் போகும். பின்னால் முன்னெல்லாம் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. ஸ்டியரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி. ஃபுல்லாக திருப்பிட்டிங்களா? சேம் கிளச் எப்படி கால் எடுக்குன்னு தெரியும். ஆட்டோ போட்டோமா? புரியல. இல்லை, நான் ஆட்டோ போட்டோமா இல்லை போயிடும்? போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காரு மூவ் பண்ணுறீங்களா? ஒன் 2 3 அதில் நிறுத்தும் போது பிரேக்கை விட்டால் வண்டி போகும். போயிடுச்சா? ஏதோ ஒரு ரோடு டக்குன்னு பிடிச்சிடணும். உங்களுக்கு எந்த ரோடோ அதை டக்குன்னு பிடிச்சிடணும். டக்குன்னு எக்ஸிலேட்டரு கால் எடுத்து கிளச்சு பிடிச்சி போகலாம். எக்ஸிலேட்டர் கால் எடுத்து கிளச்சு பிடிச்சின்னா பண்ணிடுவோம். போகலாம். நீங்கள் தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, தெரியுதா? பேரிகேடு இல்லை. நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் போட்டாகணும். இன்க்ரீஸ் பண்ணலைன்னா போட வேண்டியதில்லை. நமக்கு எப்படி புரியும்? எக்ஸைட் மிதிக்கலாமா எடுத்துடலாமா? பிரேக்கை பிடிச்சி கிளச் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸைட்னு காலை எடுத்துக்கணும். லைட்டாக பிரேக்கு, கிளச் ஃபுல்லாக 4th கீரில் போயிட்டுருக்கோம். அந்த மெயினில் வச்சுக்கோங்க. குறைக்கணும். ஃபஸ்ட்டு தாண்டுவோம். தாண்டி பிரேக்கை யூஸ் பண்ணி தாண்டுவோம்.
தேர்டு கியரில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தேர்ட்லேருந்து திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணுறீங்க. கியரில் நிதானம் இருக்கணும். சரிங்களா? பொதுவாகவே நிதானம் இருக்கணும். வண்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. இல்லை எத்தனை கியர் போட்டுருக்கோம்? கொஞ்சம் ஓரம் போய்க்கலாம். ஓரமாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே போகலாம், லெஃப்ட்லேயே போகலாம். லெஃப்ட்லேயே போகலாம். லாரியை தாண்டி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கணும். ரெண்டாவது நமக்கு எங்கே தேவையோ அங்கே போய் நிறுத்தினா நின்று. ஓகே, வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணுவோம். வாங்க. இண்டிகேட் ஆஃப் பண்ணி நம்ம ரோட்லேயே போகலாம். லைட்டாக எக்ஸலேட்ரு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் நம்ம ரோட்லேயே போவோம். எக்ஸலேட்ரு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி தேர்ட் கியர். கார் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். பின்னால் வண்டி விட போட்டு அப்படியே அந்த ரோடுக்கு பேரிகேட் வருதா தம்பி? நேராக போயிருக்கு. நம்ம சைடு இந்த பேரிகேடு கிடையாது. போயிட்டே இருக்கணும். பேரிகேடு வருதுங்களா? இப்போ எக்ஸைட்னு கால் எடுத்துருங்க. பிரேக்கில் லைட்டாக கால், கிளச்சை ஃபுல்லாக போடுங்க. பிரேக் எப்படியே யூஸ் பண்ணுங்க, மெல்டாக யூஸ் பண்ணுங்க. அப்படி ஸ்டடி பண்ணிக்கலாம். மூணாவது கீர் போட்டு எக்ஸைட் கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். கிளச்சை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கீர் போடக்கூடாது, மூணாவது கீர் போடணும். ஹார்ட் அடிச்சு அப்படியே லெஃப்ட் வாரமாக வந்துடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டு வண்டி வாரமாக நிறுத்திடுங்க. வண்டி ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிங்கன்னா போகும். நம்ம ரோட்டில் போகலாம். இப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணி டக்குன்னு 2வது கீர் போட்டு விடுங்க. எத்தனை கீர் போட்டீங்க தம்பி? போகலாம். நம்ம ரோட்டில் போகலாம். லாரி கார் போட்டோம். வரணும்.
அப்படியே அந்த ரோட்டு வண்டி ஃபஸ்ட்டு போகலாம். எடுக்க எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். 1 2 3 எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் கியர் போடுங்க. டக்குன்னு எக்ஸைட்ரு எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சு போட்டு 2வது கியர் மறுபடியும் டக்குன்னு எக்ஸைட்ரு நம்ம இதுலேயே போகலாம். அந்த ரோட்லேயே போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி போகும். கீரை போட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்தோன்னே அடுத்த கீர் மூவ் பண்ண ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் மாறணும். ஆக்சிலேட்டர் கொஞ்சம் இல்லை, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம கீர் மாற்றணும். நமக்கு வண்டி முன்னால் போனதுக்கு அடுத்தடுத்த கீருக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இல்லை ஃபஸ்ட்டு கீருக்கு போனோன்னே அடுத்து கொஞ்சம் உடனே 2வது கீர் போகணும். ஃபஸ்ட்டு கீர் 2வது கீர் போட்டு உடனே போகணும். எப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் தொட்டு இது பண்ண சொல்லுங்கள் அந்த மாதிரி இப்போ அடுத்த கீருக்கு ஸ்பீடு மெயினில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும். இன்க்ரீஸ் ஆன செகண்ட் நம்ம அடுத்த கீர் மாற்றணும். அது ரிப்பீட்டடாக ஒரு 10 நாள் ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சிருந்த தம்பி. திடீர்னு பிரேக்கை போகிறோம்னா லைட்டாக பிரேக்கை தொட்டு ஃபுல்லாக ஸ்க்ளச்சாக வரணும். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். அதான் ஸ்க்ளச்சை பிடிக்கணும். ஏன்னா இப்போ நான் இங்கிட்டு போகிறேன், இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா பிரேக்கை ஃபஸ்ட்டு பிரேக் தான் லைட்டாக பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஸ்க்ளச். நமக்கு வேறு வழியில் நிறுத்தியே ஆகும்னா பிரேக்கை பிடிச்சிடணும். நிறுத்த வேண்டாம், மீடியமாக போனால் போதும், பிரேக்கை தொட்டால் போதும். இல்லை வேறு வழி இல்லை, நிறுத்தியே ஆகணும்னா பிரேக்கை மிதிச்சிடணும். ஆனால் மெயில்டாக போய் தான் மிதிக்கணும், டக்குன்னு மிதிக்கக்கூடாது. நான் 5வது கீர் போட்டிருக்கேன். எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, பிரச்சனை பிடிங்க. தள்ளி போயிடும். இன்னும் தள்ளி போகும். நீங்கள் திருப்ப முடியாது. எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. 5வது கிலோமீட்டர் இருக்கும், 3வது கீர் போட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் கரெக்டாக நிறுத்திக்கலாம்ல. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க, அப்படியே வர நிறுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸைட் மிதிக்காதீங்க. பிரேக் மிதிச்சிங்கன்னா இங்கே நின்று மிதிச்சிங்கன்னா நின்று மிதிச்சிருங்க. பிரேக் மிதிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வண்டியை ஆஃப் பண்ணிடுங்க. கீரில் தான் இருக்கணும் வண்டி. அவ்வளோதான். இப்போ பிரேக்கிங் கிளச்சு விடுங்க. பிரேக் விட்டுருங்க. பின்னாடி போகாது. வண்டி நின்றுச்சு. இதுக்கு தான் கீரில் இருக்கணும். ஓகே சரிங்களா? அதனால் பிரச்சனை இல்லை. பட் என்ன இதுக்கு இடையில் நம்ம ஒரு ஹேண்ட் பிரேக் மட்டும் லைட்டாக இப்படி இழுத்து தான் வேலை முடிஞ்சிருக்கும். சரிங்களா? பாட்டு கூப்பிடுங்க. காலைல வந்துடுறேன்.